தமிழக வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கி முறைகேடு செய்ததாக ஐ. பெரியசாமி மீது 2012 அதிமுக ஆட்சி காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் ஐ. பெரியசாமி மீதான வழக்கின் தீர்ப்பை திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் வழங்க இருக்கிறார். பொன்முடி வரிசையில் ஐ. பெரியசாமி சேர்வாரா இல்லையா என்பது திங்கட்கிழமை தெரிந்துவிடும். மார்ச் 2nd வீக் வாக்குல எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ மோடியினுடைய யுகம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பல இருந்து வாக்குப்பதிவு என்பது பெருமளவில் கூடியிருக்கிறது. நேரு 6130 நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறார். நேருடைய சாதனையை முறியடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2031 மார்ச் வரையிலும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஐ. பெரியசாமி வழக்கில் தீர்ப்பு வரவுள்ளதாமே? வணக்கம் நண்பர்களே. மாநில அமைச்சர் ஐ. பெரியசாமி வழக்கில் வருகிற 26ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான டிஎம்கே ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் ஐ. பெரியசாமி. இவர் தற்போது கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழக வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கி முறைகேடு செய்ததாக ஐ. பெரியசாமி மீது 2012 அதிமுக ஆட்சி காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. ஐ. பெரியசாமிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். சென்னையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து வந்தது. 2023 மார்ச் மாதம் இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்தது சிறப்பு நீதிமன்றம். அமைச்சர் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்கிற அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றம் ஐ. பெரியசாமியை விடுவித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு வழக்காக ஐ. பெரியசாமி வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். அதைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. அதன்படி வழக்கின் இறுதி விசாரணை இந்த மாதம், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சரமாரி கேள்வி எழுப்பினார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்றதை தொடர்ந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் நீதிபதி. இந்நிலையில் ஐ. பெரியசாமி மீதான வழக்கின் தீர்ப்பை திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் வழங்க இருக்கிறார். முன்னதாக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என 2023 டிசம்பர் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருந்தார். டிசம்பர் 21ஆம் தேதி காலை தண்டனை விவரங்களை அவர் அறிவித்தார். அதன்படி பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பொன்முடி வரிசையில் ஐ. பெரியசாமி சேர்வாரா இல்லையா என்பது திங்கட்கிழமை தெரிந்துவிடும். தேர்தல் தேதி அறிவிப்பு எப்போது? இப்போது நாடு முழுவதும் கேட்கப்படுகிற கேள்வி எப்போது தேர்தல் அறிவிப்பு என்பதுதான். அநேகமா மார்ச் 2nd வீக்ல தேர்தல் தேதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக கூடும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அந்த அறிவிப்பை வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ 2014ஆம் வருஷம் கிட்டத்தட்ட 9 கட்ட தேர்தலாக மக்களவை தேர்தல் நடைபெற்றது. 2019 அது 7 கட்ட தேர்தலாக நடைபெற்றது. அநேகமா இந்த முறையும் 7 கட்ட தேர்தலாக மக்களவை தேர்தல் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதுல தமிழ்நாடு மாதிரியான பெரும்பாலான இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல தேர்தல் ஒரே கட்டமாக முடிந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இது 2014 கிட்டத்தட்ட 66% வாக்குகள் பதிவாகி இருந்தன. 2014 வரைக்கும் நடைபெற்றிருந்த அந்த பொது தேர்தல்கள்ல, அதாவது மக்களவை தேர்தல், அதுதான் ரெக்கார்ட். 2014 தான். ஆனால் 2014 ரெக்கார்டை 2019 தேர்தல் முறியடித்தது. 2019 கிட்டத்தட்ட 67% பேர் வாக்களித்தனர்.
இதுல எப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். எப்போ மோடியினுடைய யுகம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பல இருந்து வாக்குப்பதிவு என்பது பெருமளவில் கூடியிருக்கிறது. 2016 தான் அவர் பிரதமர் வேட்பாளராக உள்ளே வந்தார். 2014 ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றாங்க வாக்குப்பதிவுல நியர்லி 66%. அதுக்கப்புறம் அடுத்த 2019 தேர்தலில் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி திரும்ப 67% ஆகிறது. இப்போ அயோத்தி ராமர் கோயில் அது சார்ந்த ஒரு பெரிய அலை உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்போ ஈவன் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லே பெருவாரியாக அத்தனை பேருமே வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ 2014 66%, 2019 67% அப்படின்னு பார்க்கிறப்போ 2024 கிட்டத்தட்ட 70% அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் 50s நடந்தது. அப்போ மொத்த வாக்குப்பதிவே வெறும் 45%. இத்தனைக்கும் நேருவும் காங்கிரசும் கோலோச்சி இருந்த காலம். ஆனா வாக்களிச்சவங்க வெறும் 45% பேர் தான். ஆனா இன்றைக்கு வாக்குப்பதிவு என்பது பெருமளவு கூடியிருக்கிறது. அதுலயும் இந்த 2024 தேர்தலில் பதிவு செய்திருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தால் கிட்டத்தட்ட 96 கோடி பேர். இதே இது 2019 91 கோடியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி இல்லாட்டி 4.25 கோடி இந்த முறை கூடி இருக்கிறது. அதே போல இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை முதன்முறையாக வாக்களிக்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 1,85,00,000 பேர். சோ இந்த இளைஞர் சக்தி யாருக்கு வாக்களிக்க போகிறது? இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட 96 கோடி அப்படின்னா அநேகமா 2029 தேர்தலில் இந்தியாவுடைய வாக்காளர் பரப்பு 100 கோடியை தாண்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் தடவையா உலகத்துல 100 கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை 2029 தேர்தல் வழங்கும். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா 96 கோடி வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்னு. இந்த 96 கோடியில 47 கோடி பெண் வாக்காளர்கள், 49 கோடி ஆண் வாக்காளர்கள். சோ பெண் வாக்காளர்களை காட்டிலும் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 கோடி அதிகம். பட் அதே நேரத்தில் மாநில வாரியா பார்க்கிறப்போ ஒரு சில மாநிலங்கள்ல பெண் வாக்காளர்கள் கூடுதலா இருக்கலாம், ஒரு சில மாநிலங்கள்ல ஆண் வாக்காளர்கள் கூடுதலா இருக்கலாம். அந்த மாநில வாரியா கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் ஓவரால் எண்ணிக்கையை இப்ப சொல்லுகிறேன். ஸோ மார்ச் 2nd வீக் வாக்குல எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப நடந்து கொண்டிருப்பது 17வது லோக்சபா. இந்த 17வது லோக்சபாவுக்கான பதவிக்காலம் வருகிற ஜூன் 16ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. அப்படிங்கிறப்போ ஜூன் 16க்குள்ள ஒரு புதிய லோக்சபா 18வது லோக்சபாவை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இப்ப கடந்த முறையில எப்படி நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மிடில் ஆரம்பிச்சு மே மிடில் வரைக்கும் இந்த எலெக்ஷன் போயிருக்கு. மே எண்டில் ரிசல்ட் வந்திருக்கு. இப்ப இந்த முறையும் அதே போல நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு ஏப்ரல் 10-15 வாக்குல ஆரம்பிச்சு மே 10-15 வாக்குல அது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை, அதுக்கப்புறம் புதிய அரசு அமையும். இதுல அநேகமா அந்த முதல் கட்டத்திலேயே இந்த ஏப்ரல்ல ஒட்டின காலகட்டத்திலேயே தமிழகம் உள்ளிட்ட எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாத அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து முடிந்துவிடும். சென்ற முறை கூட ஏப்ரல்ல தான் தமிழ்நாட்டில் நடந்தது. அதே போல தமிழ்நாட்டில் ஏப்ரல்லயே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தேர்தல் எப்ப நடந்தாலும் சரி, யார் பிரதமர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது பிரதமர் மோடி. எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அதுவும் எல்லோருக்கும் தெரியும். 3வது முறையாக பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். சோ 3வது முறையாக மோடி பிரதமராவதன் மூலமாக தொடர்ந்து 3 முறை பிரதமரான நேருவின் சாதனையை அவர் நிச்சயம் சமன் செய்வார். பட் நேருடைய சாதனையை முறியடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா 2031 மார்ச் வரையிலும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டும்.
ஏன்னா நேரு 6130 நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறார். ஸோ அதை பிரேக் பண்ணோம்னா 2031 மார்ச் எண்டு வரையிலும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டும். ஸோ நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.